பிரைஸ் லார்ட். உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த நாளுக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதே போல ஆண்டவர் உங்களையும் நடத்துக்கிறார் என்று சொல்லி நான் நம்புறேன். விசேஷமா நம்முடைய வாழ்க்கையில பயம் பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது நம்ம ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுறோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதில்ல. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளான் கூட நம்மளால் போட முடியாது. ஸோ ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும் நம்முடைய மைண்டு. ஏன்னு சொல்ல அவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. இதுலேருந்து வெளியே தப்பிக்கவும் வர முடியாமல், யோசிக்கவும் முடியாமல் அநேக நேரத்தில் நம்ம இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிறோம். மைண்டு பிளாங்க் ஆயிடுது. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நாளை குறித்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும் அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து நம்ம எப்படி அதை யோசிக்காம இருக்க முடியும், எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனா, ரொம்ப பிரச்சனைகள்ல சூழ்ந்து கொண்டு எந்த பக்கமும் வழி இல்லாம அப்படியே பிளாங்க் ஆயிடும், மைண்ட பிளாங்க் ஆயிடும். ஆனா வசனம் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, எதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளுக்கு வழி வாசல தெருப்பாரு. ஆனாலும் நம்மளுக்குள்ள இருக்க இந்த பயம் நீங்கணும். ஸோ நாளைக்கு நான் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறேன், எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது பெரிய பிரச்சனைகள் அந்த அந்த மைண்டு ஃபுல்லா என்ன இருக்கும், கடவுளை பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம். வேணா கடவுளை திட்டுவோம். ஏன்னா ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி என்ன மாட்ட வச்சிட்டீங்களே, இப்படி நான் மாட்டீங்க. தவறு எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்கும். ஆனாலும் யாராவது ஒரு குற்றம் சொல்லணும் இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம ஆண்டவரை நம்ம தவறு கண்டுபிடிப்போம், தவறு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நீ பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவர் விசிபிளா இல்லை, கண்ணுக்கு காணாத ஒரு கடவுள். நம்ம பார்த்ததே இல்லை, ஜஸ்ட் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த சொல்ல நீங்க நம்பினா பெரிய காரியங்களை நீ பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி நான் நம்பும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதம் நடக்கும் நம்புகிறேன். நீங்க கூட அநேக விதத்துல அநேக பிரச்சனையில மூடிக்கொண்டு நாளைக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய கலக்கத்துல இருப்பீங்க. ஸோ ஆண்டவர் தான் உங்களை விடுவிக்கணும். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்க நம்புங்க, நாளைக்கு ஆண்டவர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி. மனுஷனை தயவு செய்து நம்பாதீங்க. மனுஷன் யாரை நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த அந்த நேரத்துல கூட நம்மள குற்றம் சொல்லி கொண்டிருப்பாங்க. நீ இப்படி போய் மாட்டிக்கினியே, நான் அப்பயே சொன்னேனே, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. மனுஷனை நம்பாதீங்க, மனுஷன் ஆலோசனை கேட்காதீங்க. ஸோ தேவனுடைய பாதத்துல போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஸோ இந்த நேரத்துல கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பார். கண்களை மூடி நீங்க இருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல ஜெபிப்போம். பரமபிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, நாங்கள் உங்களை நம்புகிறோம். உங்களை நம்புகிறதுல ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எந்த பிரச்சனையில ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை அறிவீங்கப்பா. அவங்களை விடுவிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க எந்த பிரச்சனையில மூடி இருக்கிறாங்களோப்பா, அவங்கள விடுவீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா. எந்த பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, இஎம்ஐஸோ, ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழி வாசல் திறக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன். யாரெல்லாம் சிக்னஸா இருக்கிறாங்களோ, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களோ, அவங்கள தேவைகளை சந்திக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரிய அற்புதம் செய்கிற தேவன் நீரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க உங்களை நம்புகிறோம்ப்பா. எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. பிராயசை பொறுமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். பயப்படாதீங்க. நாளை குறித்து ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுருங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்னதான் நடக்கட்டும், என்ன நடக்க போகுது, ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். டோன்ட் வரி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.